What happens if the job that made Indian IT powers start disappearing? Are we prepared for it? இந்த கேள்வி தான் இந்திய ஐடி செக்டரில் இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீதர் வெம்பும் ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்தியா ஷுட் நாட் பி டூ டிபெண்ட் ஆன் ஐடி சர்வீசஸ் அண்ட் லோ காஸ்ட் அவுட் சோர்சிங் சொல்லியிருக்காரு. இந்த மெசேஜ் வந்து இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஏன்னா இப்போது ஏஐ ஆட்டோமேஷன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. லார்ஜ் டீம்ஸை வந்து இப்போது நிறைய இடத்துல ஸ்மால் டீம்ஸில் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டூல்ஸ்லாம் ரிப்பீட்டிவ் டாஸ்க்கை பண்ணக்கூடிய வகையில் இப்போ இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல இப்போது 20 to 30 டீம் மெம்பர்ஸ் இருந்தாலே போதும். இந்த ஏஐ ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸு அந்த வேலையை கரெக்டாக பண்ணிடுது. ஸோ இது வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியே ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏஐ வந்து ஒரு குளோபலாகவே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸை இப்போது ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த முக்கியமான கேள்வி தான் இப்போ ஸ்ரீதர் மோம் கேட்டிருக்காரு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம். இந்தியன் ஐடி செக்டர் வந்து இந்த லோ காஸ்ட் அவுட் சோர்சிங்கும் ஐடி சர்வீஸும் நம்பி இருக்காமல் நம்ம வந்து வி ஷுட் பி த கிரியேட்டர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜாக பார்க்கப்படுது.